ஹே ஹாய்டா மை டியர் அப்சஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அப்சசி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா ஜேகேவோட த பிரிசனர்ஸ் அப்சஷன் தான். ஸோ இது நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது, இன்னொன்று இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நல்லா அடி வாங்கின்னு இருக்கானுங்க. எதுக்கு என்னன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதில் ஒருத்தன் தான், அண்ணா எதுவுமே பண்ணலண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கடா. டேய் பொய் சொல்லாத, நீ தானே எல்லாத்தையும் பண்ண அப்படின்ட்டு ஒருத்தன் செம்மையாக அந்த 10 பேரையும் போட்டு நல்லா பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கான். அதில் ஒருத்தன், அண்ணா எங்களெல்லாம் விட்டுருங்கண்ணா, அவன் சொல்லிதாண்ணா நாங்கள் பண்ணோம், ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. டேய் இந்த பொண்ணு எங்கடா கடத்தி எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கீங்க, ஒழுங்கா சொல்லிடுங்க, என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த ஃபெலிக்ஸ் தான் போட்டு எல்லாரையும் 10 பேரையும் பயங்கரமாக போட்டு அடிச்சுன்னு இருக்கான். அப்போ அதில் ஒருத்தன், சொல்ல முடியாது, என்னடா மயிர் பண்ணுவ அப்படின்னு கேட்டோடனே ஃபெலிக்ஸ் தான் ரொம்ப காண்டாயிடுச்சு, போட்டு செம்மையாக அடிக்கிறான். அவனுங்க 10 பேர் வாய் மூஞ்சின்னு போட்டு குத்தி அடித்து மூஞ்சை கிழிச்சு விட்டுட்டான். அப்போ அவனுங்க, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அவன் தாண்ணா பண்ண சொன்னான், நான் எதுவுமே பண்ணலண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. டேய் ஒருத்தன் தப்பு செய்யறத விட நீங்கள் பின்னாடி ஏற குத்துறது தான்டா பெரிய குற்றமே. அதில் பார்த்தா நீங்கள் 10 பேரும் எல்லாம் எங்கள் அண்ணனை அனுப்புகிறேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் தான் அவங்கள அடித்து போட்டு அங்கேருந்து வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு ஜேகே கிட்ட தான் சொல்கிறான். ஸோ அப்போ ஜேகே, என்னாச்சு, உண்மை கிடச்சிதா? அண்ணா இல்லைண்ணா, அவனுங்க எதுவுமே சொல்ல மாட்டானுங்கண்ணா. அது சொல்ல மாட்டானுங்களா? நல்லா அடித்து இல்லை பண்ண வேண்டியதானே, அவனுங்க என் தங்கச்சி சீரழிச்சிருக்கானுங்கடா. எந்த பொண்ணுங்களுக்கும் என்ன ஆனாலும் இந்த ஒரு மேன்ஷனில் இந்த ஒரு குரூப் வச்சு நான் காப்பாற்றுவேன். ஆனால் கடைசியில் என் தங்கச்சியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனுங்கடா அப்படின்ட்டு ஜங்குக் தான் ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறான். அதுக்கு ஃபெலிக்ஸும், ஆனால் நான் அவனுங்களை அடித்து பார்த்துட்டேன், அதில் ஒருத்தன் மட்டும் உண்மையை கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டானா, ஆனால் மற்றவங்களாச்சு சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறானுங்க. ஆனால் அவன் சுத்தமாக ஒத்துக்க மாட்டான், ரொம்ப தெனாவட்டில் பேசுகிறானா. கூட அவன் நம்ம தங்கச்சி பாப்பா சீரழிச்சதுன்னு இல்லாமல் அவன் நிறைய பொண்ணுங்களை சீரழிச்சிருக்கான். அதுக்கு அவங்க அப்பனை துணை இருந்திருக்கான். அப்போ ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா, எனக்கு அவன் யாருன்னு தெரியும் ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறப்ப ஃபெலிக்ஸுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமாண்ணா யாருண்ணா சொல்லுங்கள் அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்குறான். அதுக்கு ஜேகே, காய் தானே, அவன் அப்பா என் பிஸ்னஸை இது பண்ணுறதுக்கு நிறைய தில்லுமுள்ள வேலைலாம் பார்த்துருக்கான். அவன் நான் அப்பயே போட்டு தள்ளிட்டேன். ஏன்னா அவன் பிஸ்னஸை எதிர்த்தான்றதுக்காக நான் அவனை போட்டு தள்ள. நிறைய பொண்ணுங்களை, சின்ன வயசு பொண்ணுங்களை, 14 15 இருக்கிற பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் கண்டெய்னராக ஏற்றி அவன் எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய தில்லுமுள்ளு வேலை செஞ்சு அதில் நல்லா பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கான். அதனால்தான் அவனுங்களுக்கு பொண்ணுங்களோட அருமை தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சு நான் அவனோட பிஸ்னஸை இது பண்ணிவிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு கடைசியில் அவனுங்க ஆள்லே ஒருத்தன் தான் அவனை போட்டு தள்ளிட்டான்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப ஃபெலிக்ஸ் தான் சிரிக்கிறான். தெரியும்ண்ணா, அதை ஒரு வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நியூஸில் நீங்கள் தான், எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் சொல்கிறான். அதுக்கு ஜங்கோக், தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷம், நான் போய் அவனுங்களை பார்க்குறேன், நீ இனிமேல் எங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஜங்கோக் சொல்கிறான். அதுக்கு ஃபெலிக்ஸ், ஏன்னா இங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு ஜங்கோக், இல்லை அவனுங்க தங்கச்சியை சீரழிச்சிருக்கானுங்க, அவனுங்கள நான் கொடூரமாக கொலை பண்ண முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஃபெலிக்ஸ்,
ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களேண்ணா. ஆனால் பண்ணால் போலீஸ், அது எனக்கு தெரியும் ஃபெலிக்ஸ். அவனுங்க கொல்லாமல் விட மாட்டேன். என் தங்கச்சி அந்த நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வழி அனுபவிச்சான்னு எனக்கு தான் தெரியும். அவள் என்னை பார்த்து அண்ணா அண்ணான்னு கடைசி நிமிஷத்தில் என்னை பார்த்து கூப்பிட்றப்ப என்னால் இவளை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்ற கஷ்டம் எனக்கு இன்னும் வரைக்கும் இருக்குது. எந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. கடைசி வரைக்கும் பொறுத்துக்கோ நான் அவகிட்ட சொன்னேன். ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. அந்த நாய்ங்க என் தங்கச்சியை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய குற்றம் பண்ணின்னு இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கட்டணும். அதனால் இந்த கொலையை பண்ணிட்டு மறைக்கணுன்ற எண்ணத்தில் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த கொலையை பண்ண நான் மாட்டிப்பேன். நான் கொலை பண்ணுன்றது மோட்டிவ்காக இந்த கொலையை நான் பண்ணலை. எப்படி இருந்தாலும் நான் மாட்டிப்பேன். அதனால் நீ என் கூட கூட்டாளியாக இருந்ததுக்காக உன்னையும் சேர்த்து தேவையில்லாமல் ஜெயிலில் போட்டு 6 வருஷம் 7 வருஷம், அதுவும் நம்ம நல்லதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்கோன்ட்டு யாருக்குமே தெரியாது. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்மளை, இந்த சியோல் சிட்டி எல்லாருமே நம்மளோட கொடூரல்களை தான் பார்ப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நீ இங்கே இருக்காத. இனிமேல் அந்த 10 நாதார நாய்ங்களும் நான் பார்த்துக்கிறேன். நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தில்ல, நான் அக்கௌண்ட்டுக்கு 10 crores அனுப்பிச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சிட்டு எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துல உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ட்டு ஜேகே தான் ரொம்ப ஃபீலிங்காக கூட ரொம்ப காண்டாக சொல்கிறான். ஏன்னா அந்த 10 பேரும் ஜேகேவோட தங்கச்சியை போட்டு ரேப் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா காலேஜ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேவோட தங்கச்சி ரொம்ப நல்லா படிப்பாங்க. கூட அங்கே வந்து ரேகிங்ஸ் ரொம்ப நடக்கும். அது வந்து ஜேகேவோட தங்கச்சிக்கும் நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அவளுக்கு ஸ்டடீஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாள். அதனால் அவள் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாள். எப்பவுமே ரொம்ப போல்டாக இருப்பாள். ஒரு நாள் என்னாச்சுன்னா இவங்க இந்த மாதிரி இந்த 10 பேரும் ஏதோ ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ணின்னு இருக்காங்கன்றத பார்த்துட்டு பையன் ஜேகேவோட தங்கச்சி தான் அந்த 10 பேர்கிட்டே போயிட்டு, ஹே என்ன பண்ணின்னு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த 10 பேரில் ஒருத்தன், நீ எதுக்கு வந்து இதெல்லாம் கேட்குற, உனக்கு இது தேவை கிடையாது. இந்த மாதிரி அவங்க பேசி இது ஒரு வெஞ்சன்ஸாக மாதிரி தான் ஜேகேவோட தங்கச்சியை இவங்க இந்த மாதிரி ரேப் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ ஜேகே அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஸோ அப்போ ஃபெலிக்ஸ் தான் ஜேகே சொன்னதை பார்த்து, அண்ணா நான் எப்படின்னா உங்களை விட்டு போகிறது, என்னால் போக முடியாதுண்ணா, உங்கள் கூட நான் இத்தனை நாளாக இருந்துட்டு கடைசியில் இப்படி விட்டு போசண்ணே எப்படிண்ணா அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் தான் ரொம்ப தலை குனிஞ்சு அண்ட் ரொம்ப கடைசியில் நம்மளோட அண்ணன் நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கு ஜேகே, இது வரைக்கும் நிறைய பேர் என் கூட சேர்ந்து காப்பாற்றிருக்க கூட, நான் இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஏழ்மையான வாழ்க்கையில் தான் இருந்தேன். அப்போ நீ உன் வீட்டில் கூட்டி உங்கள் அம்மாவோட உட்கார வச்சு என்னை ஒரு நல்ல ஒரு அண்ணனாக பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இந்த மாதிரி ஒரு இதில் வந்ததுக்கு காரணமே நீ தான்டா. அட்லீஸ்ட் நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட. எனக்குன்னு யாரும் கிடையாது. என் அப்பா என்னென்னமோ கெட்ட வேலைங்களை செஞ்சு என் அம்மாவை கொண்டுட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். பையன் இருக்கான்ட்டு ஒரு இது கூட கிடையாது. என்னை நீ நல்லா பார்த்துக்கிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம். நீ என்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு அண்ணனா நான் என்ன பண்ண முடியும்னா, நீ தப்பிச்சுப்போ, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன் பேர் எதுலேயும் அடிப்படாது அப்படின்ட்டு ஜேகே தான் ரொம்ப ஃபீலிங்காக அப்படி சொல்கிறான். அதுக்கு ஃபெலிக்ஸும் சரிண்ணா பார்த்துக்கோங்க, ஏதாவதுண்ணா தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா. அதுக்கு ஜேகே, ஏதோ சொல்கிற மாதிரி இல்லை, பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜேகே தான் சொல்கிறான். அப்போ ஃபெலிக்ஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்போ ஜேகே தான் அந்த மேன்ஷன் கீழே இருக்க அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு, டேய் எவன்டா என் தங்கச்சியை சீரழிச்சது சொல்லுங்கடா மயிருங்களா அப்படின்ட்டு ஜேகே தான் ரொம்ப டென்ஷனாக கத்துறான். அதுக்கு அங்கே இருக்கவனுங்க, அண்ணா
நான் எதுவுமே பண்ணலண்ணா, விட்டுருங்கண்ணா, இப்போதானா ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போனா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணான்றப்ப அந்த பையன் வாயிலேயே டக்குன்னு விழுது. என்ன சொன்னேன்? அவனை சொன்னியா? ஒழுங்கா அண்ணா இல்லை சாருன்னு சொல்லு அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்து முறைக்கிறான். அப்போ அவனும் கம்முன்னு வந்துடுறான். அங்கே இருந்த 10 பேரில் ஒருத்தன், டேய் நான் தான்டா ஃபஸ்ட்டு ரேப் பண்ணேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒருத்தன் கத்துறான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கோ, நீ தானே ஃபஸ்ட்டு பண்ண, உங்கள் 10 பேரையும் நான் உயிரோடு விட மாட்டேன்டா. என் தங்கச்சி அன்னைக்கு அனுபவிச்ச வழியை அதோட டபுள் மடங்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். வலினா என்னதுன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவனுங்கள ஒரு கட்டிங் பிளேயரை எடுத்து அவனுங்க என்ன பண்ணானுங்களோ, எதை வச்சு பண்ணானுங்களோ அந்த இடத்தையே கட் பண்ணி விட்டுடுறாங்க. அவனுங்களும் விட்டுருண்ணா, விடு ஜேகே அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் ஜேகே பாவெல்லாம் பார்க்காம தங்கச்சியை எப்படி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அந்த 10 பேரையும் போட்டு தள்ளிட்டு வெளியில் வந்து ஃபெலிக்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஃபெலிக்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறப்ப, ஹலோ ஃபெலிக்ஸ், கிளம்பிட்டியா நீ? கிளம்பிட்டானா? ஓகே, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க? ஆனால் அது இல்லைண்ணா, உங்களை தேடி போலீஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. என்னது போலீஸா? எதுக்கு இப்போ? எப்படி இருந்தாலும் நான் பண்ண இந்த 10 கொலைக்கும் 1 வாரம் ஆகுமே, அதுக்குள்ளே என்ன போலீஸ்? இல்லைண்ணா, நீங்கள் பண்ண கொலையிலே காய் அவன் என்னன்னா ஆல்ரெடி லொக்கேஷனை ட்ராக் பண்ணி வச்சுருக்கானா. நீங்கள் அவனை கொல்ல போகிறோன்னு தெரிஞ்சு அவன் ஆல்ரெடி ஃபோனில் லொக்கேஷன் வச்சுருக்கானா. அண்ணா உங்களுக்கு எதாவது ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. தயவு செஞ்சு அவங்க வந்து தப்பிச்சு வந்துருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, என் கூட வந்துருங்கண்ணா. இந்த நாதாரி நாய் இதை பண்ணிடுச்சா? ஓகே, 1 வாரம் கழிச்சு தான் நான் ஜெயிலுக்கு போக போகிறேன்னு நினச்சேன். ஆனால் எப்போயோ போக போகிறேன் போல இருக்கு. ஆனால் ப்ளீஸ்ண்ணா வந்துருங்கண்ணா என் கூட. அண்ணா அக்காவை பார்த்துக்கிறதுக்கு நீங்களும் இருக்கணும்ண்ணா, வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய், நீ அக்காவை கூட்டிகிட்டு இங்கே இருக்காத, சீக்கிரமாக கிளம்பிடு, நான் உனக்காக விசா ரெடி பண்ணுறேன். அண்ணா டேய் அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகே அந்த காலை கட் பண்ணிடுறான். அப்போ அவங்க வீட்டு அந்த மேன்ஷனுக்கு முன்னாடி ஒரே போலீஸ் சவுண்டாக ரொம்ப கேட்குது. அப்போ ஜேகேக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ போலீஸ் வந்துட்டாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. அவன் என்ன பண்ணிட்டானா, அவனை ஃபோனில் இருக்க அந்த சிம் கார்டு எல்லாத்தையுமே உடச்சி தூக்கி போட்டுட்டு அந்த ஃபோனையும் எங்கேயோ தெரியாத மாதிரி இது பண்ணிடுறான். அவன் பண்ண கொலையோட அந்த ரத்த கையோட அவன் அப்படியே தான் நிற்கிறான், எங்கேயுமே நகரில். அப்போ போலீஸ் எல்லாருமே டக்குன்னு அந்த வீட்டோட மெயினை உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க. ஜங்குக் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றப்ப ஜங்குக்கும் டக்குன்னு கை தூக்குறான். இங்கேருந்து 1 அடி கூட நீ நகர்ந்து போகக்கூடாது, போலீஸ் சரவுண்ட் பண்ணுங்க அவனை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதில் எல்லாரும் சரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க. போலீஸையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து ஜேகேவை வந்து கூட்டிகிட்டு அந்த ஒரு சியோலில் இருக்க பெரிய சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவனை கூட்டிகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அதில் வந்து இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர், நீ எதுக்கு அந்த 10 பேரையும் கொலை பண்ண அப்படின்ட்டு ஜேகேவை தான் கேட்குறாங்க. அதுக்கு ஜேகேவும், அவனுங்க என் தங்கச்சியை ரேப் பண்ணாங்க, அதனால தான் நான் கொலை பண்ணாங்கனுங்க அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப கூலாக சொல்கிறான் தெனாவட்டில். அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டர், உன் தங்கச்சியை ரேப் பண்ணானுங்கண்ணா, நீ ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்கணும், அதுக்கு பதில் 10 பேரும் பார்க்க முடியல ஃபாரன்சிக் டீமாலையும் அப்படி கொலை பண்ணி வச்சுருக்க. நீ அவங்கள எதுக்காக நீ அப்படி கொலை பண்ண? ஏன்னா அவங்க என் தங்கச்சியை ரேப் பண்ணானுங்க. நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் இதுதான் சொல்லுவேனே அப்படின்ட்டு ஜேகே முரட்டுத்தனமாக இருக்கான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அவனை போட்டு பயங்கரமாக அடித்து ஒரு செல்லுக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த செல்லில் அந்த ஒரே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மட்டும், தம்பி அப்படின்னு வந்து ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகேக்கும் புதுசாக இருக்குது, என்னடா இதுன்ட்டு. அப்படி கூப்பிட்றப்ப ஜேகே தான் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கான்ஸ்டபிள்,
தம்பி, நீ பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கிற, தங்கச்சி ரேப் பண்ணாங்கன்னு சொல்கிற, ஆனால் இந்த ஜெயிலில் இருக்கவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாரும் உன்ன மாதிரி நல்லவங்கள தான் பிடிச்சி போட்டுட்டு இந்த கேஸை திருப்பி விட பார்ப்பாங்க. அதனால் நீ பார்த்துக்கோ தம்பி அப்படின்ட்டு ஜேகேவை தான் சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிவிட்டு கம்முன்னு இருக்கான். அப்போ அது ஜெயிலில் இருக்க எல்லாருக்குமே அது வந்து லஞ்ச் டைமு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வார்டன் தான் வந்து எல்லா ஜெயிலில் இருக்க செல்மேட்சி கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ ஜேகேவையும் கூட்டிகிட்டு போகிறப்ப அவனும் போய் சாப்பிட உட்காரான். அப்போ பக்கத்தில் இருந்த 2 பேர், டேய் உனக்கு தெரியுமாடா, இவன் தங்கச்சி 10 பேர் ரேப் பண்ணிட்டாங்க, வெறும் 10 பேர் ரேப் பண்ணிட்டாங்கன்றதுக்காக 10 பேரையும் அவனுங்க சாவிச்சிட்டு வந்திருக்கான்டா இவன். இதெல்லாம் நியாயமாக இருக்கா மச்சான்? ஆமாடா மச்சான், இதெல்லாம் நியாயமாகவே இல்லை. அவங்க ரேப் பண்ணிட்டு போனால் பொண்ணுங்க லைஃபு பத்திரமா இருக்கணுன்றதுக்காக பொண்ணுங்களை தான் பாதுகாப்பாங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்கும்னு தோணுது மச்சான். அப்படியா மச்சான்? உனக்கு அப்படியா தோணுது? எனக்கும் அப்படி தான்டா தோணுது. எனக்கு இன்னும் அந்த பொண்ணு மேலே தான் இதுவாக இருக்கும்னு தோணுது. 10 பேரும் கொடுத்து வச்சானுங்கல்ல, 10 பேரும் நல்லா அனுபவிச்சிருப்பானுங்க. பார்த்தாண்டா, ஜேகேவோட தங்கச்சியான். ஜேகேவே எப்படி இருக்கிறப்ப ஜேகேவோட தங்கச்சி எப்படி இருந்திருப்பா யோசிச்சு பாரு. நல்லா கொழுக்கு முழுக்குன்னு அப்படின்னு சொல்கிறப்பயே ஜேகேவால் சாப்பிடவே முடியல. காண்டாயிட்டு அவனுங்க 2 பேர் மூஞ்சிலையும் பஞ்ச் பண்ணுறான் பயங்கரமாக. டேய் ஒத்தா என்னடா அப்படின்ட்டு அவங்க 2 பேரில் ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு ஜேகே, டேய் என்னடா பேசின்னு இருக்கீங்க, நீங்களாம் ஒரு அக்கா தங்கச்சியோட அம்மாவோட பிறக்கவே இல்லையா அப்படின்ட்டு கத்தி போட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். அப்போ ஆஃபீஸர்ஸ் தான் அவனை எப்படியே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போய் அந்த செல்லே உட்கார வைக்கிறாங்க. அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜங்குக் தான் எப்படி தப்பிச்சு போகலாம், அதான் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்போ செல்லுலேருந்து திருப்பியும் ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. ஜேகே, உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்வெஸ்டிகேட்டர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஜேகே தான் சொல்கிறான். சாரி, கான்ஸ்டபிள் தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகே, இன்னும் எத்தனை பேர் இதை கேட்டு என்ன சாவடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு ஜேகே தான் கத்துறான். அப்போ அந்த நல்ல கான்ஸ்டபிள் ஒருத்தர், தம்பி இங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்படி தான், நீ ஓ ஒரே ஒரு வாட்டி உண்மையை சொல்லு, இந்த வாட்டி வந்தவங்க எப்படி இருந்தாலும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க உனக்காக நீதி வாங்கி தருவாங்க, நீ போ அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஆஃபீஸர்ஸ் ஒருத்தவங்க தான், டேய் அவன்கிட்ட என்னடா பேசின்னு இருக்கிற, போட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸரை மீதி இருக்க 2 ஆஃபீஸரை போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவையும் கூப்பிட்டு வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூமில் தான் உட்கார வைக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரூமில் ஒரு லேடி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே, ஆல்ரெடி 5 பேர் வந்து சாவடிச்சானுங்க, இது யார் இவ யார் அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப தெனாவட்டில் சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்க ஆஃபீஸர், வாய மூடு, அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் கம்முன்னு பதில் சொல்லு அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதுக்கு ஜேகேவும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த ஆஃபீஸர் அந்த விமன் இன்வெஸ்டிகேட்டரும் திரும்புகிறாங்க. அது யாரும் இல்லைடா, அது நீங்கள் தான்டா ஒயன். ஸோ திரும்பி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒயனை பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சி போச்சு. ஸோ அப்போ ஒயன் தான், நீங்கள் எதுக்காங்க அந்த 10 கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குறா. அதுக்கு ஜங்குக், தங்கச்சி ரேப் பண்ணானுங்க, அதான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒயனுக்கு அவனோட வாய்ஸ் கேட்குறப்பயே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பயத்தை வெளில காட்டிக்காமல் பொறுமையாகவே கேட்குற எல்லாத்தையும். உங்கள் தங்கச்சி ரேப் பண்ணியிருந்தா நீங்கள் போலீஸ்கிட்ட தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறா ஒய்யன். அதுக்கு ஜங்குக், கொடுத்தேன்,
ஆனால் எவனுமே எஃப்ஐஆர் ஃபைலும் பண்ணல. இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சான்றதே அவனுங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒய்யனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன், இவ்வளோ பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஒரு ரேப் நடந்திருக்குன்றப்ப இவங்க செக் பண்ணலையன்றது ஒய்யனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அப்போ ஒயன் தான், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணீங்க அப்படின்னு ஒயன் தான் கேட்குறா. அதுக்கு ஜங்கு, என் தங்கச்சியை கடைசி நிமிஷத்தில் காப்பாற்ற முடியலன்ற வேதனை தான். அவள் அழகாக அன்றைக்கி காலேஜுக்கு ஒயிட் கலர் சுடிதார் போட்டுட்டு போனான். ஆனால் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்கு போனான். அவள் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் இருந்த துணியும் ஒயிட் கலர் துணி ரெட் கலராக இருந்துச்சு. அவள் அப்படி ரொம்ப மோசம் சொல்லவே முடியல என்னால். ரொம்ப ரண வேதனை அனுபவிச்சிருக்கா. அதனால தான் அவனுங்களை கொண்டுட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் சொல்கிறான். ஸோ ஒய்யனுக்கும் புரியுது. ஸோ இவன் வந்து இந்த மாதிரி தங்கச்சி கொலை பண்ணியிருக்கனால தான் வந்து 10 பேரே கொண்டுட்டான். கூட அவளாலையும் ஒன்றுமே பேச முடியல, ஏன்னா அவளுக்கே தெரியுது இது தப்புன்ட்டு. அவளாலும் ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ ஒய்யன் தான், சரி ஆஃபீஸர்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, மீதி இன்வெஸ்டிகேஷனை நான் நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஒய்யன் தான் சொல்கிறா. அதுக்கு ஜேகேவும் மற்ற ஆஃபீஸர்ஸு ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகே போகிறப்ப ஒய்யனை தான் திரும்பி பார்க்குறான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லாருமே அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப உன் தங்கச்சி அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அப்படின்ற மாதிரி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒய்யன் அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு விட்டது ஜேகேக்கு ஒரு மாதிரி புது விதமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதனால் ஜேகே என்ன பண்ணுறான்னா, போகிறப்ப ஒய்யனே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு போகிறான். ஒய்யனும் இதை நோட்டீஸ் பண்ணிட்டா. பார்த்துட்டு ஓகே, இந்த கேஸை நம்ம எப்படியாவது எடுத்து நடத்தணும், அப்போ தான் நம்மளை ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டராக நம்மளோட சார் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒய்யனோட மைண்ட் வாய்ஸ் நினச்சிக்கிட்டு அப்படியே அவள் வெளியில் வரப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் தான் சொல்கிறாரு, மேடம் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுங்க. ஏன், என்னாச்சு? இல்லை மேடம், இந்த கேஸில் நிறைய விஷயம் இருக்குது. தேவையில்லாமல் இந்த கேஸில் ஆல்ரெடி 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரையும் இவன் ரணக்குடும்பம் சாவடிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறப்ப ஒய்யனுக்கும், என்னது, என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி 10 பேரை கொலை பண்ணிட்டான்ட்டு தான் ஜெயிலில் வந்திருக்கான், மீதி 5 பேரை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க, அந்த 5 பேர் யார் அப்படின்னு கேட்குறப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸரும், மேடம் அந்த 5 பேரும் இந்த போலீஸ் ஆஃபீஸரில் உங்களை மாதிரி இன்வெஸ்டிகேட்டர் பண்ண அந்த இன்வெஸ்டிகேட்டர் தான் அப்படின்றப்ப ஒய்யனுக்கு தூக்கி வாரி போடுதோ ஐயோன்ற மாதிரி. அப்போ ஒய்யன், என்ன சொல்கிறீங்க அப்படின்ற, அதனால சொல்கிறேன் மேடம், இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க சரிங்களா அப்படின்றப்ப ஒய்யனும் சரி நான் முடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ ஓகேடா, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு 2 days கழித்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கேளுங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, பாய்.